இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்போ அத்தைக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்காங்களா? சரி, டாக்டர் என்ன சொன்னாங்க? இல்ல, மெடிக்கலி அம்மாக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்ன துர்கா சொல்ற? உங்க அம்மாவுக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லைன்னா ரத்த வாந்தி எதுக்காக எடுத்தாங்க? என்ன சொல்றேன்னு புரியல துர்கா. டாக்டர் அவங்கள நல்லா டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்களா? அதெல்லாம் எல்லா டெஸ்டும் எடுத்து பார்த்துட்டாங்க. என்ன வீட்ல இருந்து வெளியே வர வைக்க, நம்ம குடும்பத்துக்கு எதிராக செயல்படுற அந்த தீய சக்தி தான் அம்மாவை ரத்த வாந்தி எடுக்க வச்சிருக்கு. மத்தபடி அவங்க உடம்புக்கு ஒண்ணுமே இல்ல. எல்லாம் நம்ம கிராண்ட்மாவோட சித்து விளையாட்டு தானா? நீ என்ன சொல்ற துர்கா? டாக்டர் அம்மாக்கு எதுவுமே இல்லைன்னு சொன்னதும் ஹாஸ்னிய ஹாஸ்பிட்டல்லயே இருக்க சொல்லிட்டு நான் சித்தரை பார்க்க கோயிலுக்கு போயிருந்தேன். அந்த சூனியக்காரி உன் உயிருக்கு குறி வச்சிட்டா. அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் காட்டுக்குள்ள இருக்கிற அம்மன் கோவிலுக்கு போய் நீ சேர்ந்துரு. நான் அந்த அம்மனோட அருளாலையும் சித்தரோட துணையாலையும் தப்பிச்சிட்டேன். ஓ, தப்பிச்சு வந்துட்டியா? ஆனா எங்க கிராண்ட்மா உன்னை விட மாட்டாங்களே. நல்ல வேலைமா, நீ நல்லபடியா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்ட. இப்போ அத்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை துர்கா. அவங்க நல்லபடியா வீட்டுக்கு வந்துருவாங்கல்ல? வந்துருவாங்க சூர்யா. அந்த தீய சக்தியால அம்மா உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சித்தர் சாமி சொல்லிட்டாரு. நல்லது. அடிப்பட்ட அந்த கிழவி அடங்க மாட்டா. மறுபடியும் கொஞ்ச நாள்ல தன்னை பழைய நிலைமைக்கு மாத்திக்கிட்டு உன் குடும்பத்தை பழிவாங்க வந்தாலும் வரலாம். இவன் என்ன சொல்றான்? குழப்புறானே. அதுக்கு முன்னால அந்த தீய சக்திக்கு மொத்தமா முடிவு கட்டுறதுக்கு என்ன வழின்னு நான் யோசிக்கிறேன். அதுக்கு நிச்சயமா நான் ஒரு முடிவு கட்டுறேன். அதை நினைச்சு இனி நீங்க பயப்பட வேண்டாம், தைரியமா இருங்க. சரிங்க சாமி. அம்மன்கிட்ட பூஜை பண்ணி கயிறு கொண்டு வந்திருக்கேன், இத வாங்கிக்கம்மா. ஐயோ, என்ன பண்ண போறான்னு தெரியலையே. தாயே, உன் கையை கை கட்டுப்பா. நீட்டுமா. உங்க கையை கட்டுங்க. தாயே, உன் கையை கட்டுமா. அப்போ நான் போயிட்டு வரேம்மா. சரிங்க சாமி. அந்த அம்மன் உங்க எல்லாருக்கும் துணை இருப்பாமா. சரிங்க சாமி. நல்லது. சித்தர் கிராண்ட்மாவுக்கு முடிவு கட்டிட்டேன்னு சொன்னாரே, அவர் சொன்னது உண்மையா பொய்யா? கிராண்ட்மா எப்படி இருக்காங்கன்னு மாய கண்ணாடியில பாத்துருவோமா? முதல்ல மாய கண்ணாடியை தேடுவோம். ஐயோ, அவசரத்துல மாய கண்ணாடி எங்க இருக்குன்னு தெரியலையே. மாய கண்ணாடி மாயமா மறைஞ்சிருச்சே. இங்க இருக்குது. ஐயோ, என்னது இது? டச்சு வேலை செய்ய மாட்டேங்குதே. ஐயோ, மாய கண்ணாடி வேலை செய்ய மாட்டேங்குதே. சித்தர் சொன்ன மாதிரி நம்ம கிராண்ட்மாக்கு முடிவு கட்டாரு போல இருக்குது. நேர்ல போய் பாத்துருவோம். குகைக்கே போய். நானே உனக்கு கால் பண்றேன், நீ எனக்கு கால் பண்ண கூடாதுன்னு நான் சொன்னேன்ல.
எதுக்கு இப்ப ஃபோன் பண்ண? அப்படி என்ன தலை போற காரியம்? ஆமா சிஸ்டர், தலை போற காரியம் தான் சிஸ்டர். என்ன சிஸ்டர், உங்க கொள்ளு பாட்டி புட்டுக்கிட்டாங்க சிஸ்டர். என்ன சொல்ற? கிளவி மண்டைய போட்டுடுச்சு சிஸ்டர். சிஸ்டர், நீங்க இங்க வரீங்களா நேரா எரிமேட்டுக்கே வந்துடுறீங்களா? என்ன சொல்ற? ஆமா சிஸ்டர், நம்ம கிராண்ட்மா பாடிய எரிக்கணுமா புதைக்கணுமா, நம்ம குடும்ப வழக்கம் என்னன்னு சொல்லுங்க, அதுக்கு ஏத்த மாதிரியா பண்ணி முடிச்சிடலாம். முட்டாள், என்ன உளறிட்டு இருக்க? எதுவுமே தெளிவா சொல்லி பழக்கமே இல்லையா உனக்கு? ஐயோ, நான் தான் தெளிவா சொன்னேனே சிஸ்டர், கிளவி புட்டுக்குச்சின்னு. ஓ, உங்களுக்கு லோக்கல் பாஷை புரியலையா? அதாவது சிஸ்டர், நம்ம கொள்ளு பாட்டி செத்து போச்சு சிஸ்டர், செத்து போச்சு. பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்கு எரிக்கணுமா புதைக்கணுமான்னு கேக்குறேன் சிஸ்டர். மத்தபடி தார தப்பட்டா தாண்டு சங்கு எல்லாத்துக்கும் சொல்லிட்டேன் சிஸ்டர். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா முட்டா பையல? அந்த கிழவி இருந்து என்ன பண்ண போகுது? அது செத்தா யாருக்கு லாபம்? அந்த கிழவிய புதைக்கிறதா எரிக்கிறதாங்கிறதா முக்கியம்? அவகிட்ட இருக்கிற அந்த வைரம் தான் முக்கியம். முதல்ல அந்த வைரம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு சீக்கிரமா அதை எடுத்துக்கிட்டு வா. ஓகே சிஸ்டர். யாரோ சொல்லுவாங்களே, கிடக்கிறதெல்லாம் கிடக்கட்டு கிளவிய தூக்கி மனையில வைக்கின்னு, அந்த மாதிரி நமக்கு எது முக்கியமோ அதைத்தானே பார்க்கணும். யார் செத்தா என்ன, யார் வாழ்ந்தா நமக்கு என்ன? நான் வைரத்தை தேடி எடுத்துட்டு வரேன் சிஸ்டர். என்ன முதல்ல அதை செய். சரிங்க. கிழவி செத்துருச்சு. அதான பார்த்தேன், யார் செத்தா இதுக்கு என்ன? வைரம் வைரம் அலையுது, என்னைக்கு இது பைத்தியம் அலைய போகுதோ. ஐயோ, கிளவி எங்க வைரத்தை வச்சிருக்குன்னு தெரியலையே, நான் எங்க போய் தேடுவேன்? அம்மா, எந்திரிக்க கூட முடியலையே. ஐயோ, இந்த வைரத்தை வேற தேடி கண்டுபிடிக்கணுமா? தேவிமா, லஞ்ச் பாக்ஸ் உள்ள வச்சிருக்கேன், மிச்ச வைக்காம சாப்பிட்டுடணும். சரியா? பண்ணி சாப்பிடலாம்ல? தாராளமா சாப்பிடலாம், அது ரொம்ப நல்ல ஹாபிட். தெய்வமா, ரெடி ஆயிட்டீங்களா? ரெடி ஆயிட்டு சூர்யா. அம்மா எங்க? நானும் ரெடி. சரி, போலாமா? வா. பாத்தி இறங்க. பார்வதி டாடா பாய். சரி, பாய் சொல்லிடு. போலாம். போலாமா? என்ன மறந்துட்டல்ல நீ? ஐயோ சாரி, அவசரத்துல மறந்துட்டேன். டாடா. பாய். போலாம். வரேம்மா. வர ஹாசினி. போயிட்டு வாங்க. பாய். பாத்து போயிட்டு சரி, வாங்க. ஓகே. பாய். பாய் சொல்லுங்க. பாய் துர்காமா. பாய். ஹலோ மேடம், கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க. மேடம், உங்களை கமிஷனர் உடனே வர சொன்னார் மேடம். ஓகே, ஒரு 10 மினிட்ஸ்ல அங்க இருப்பேன். சீக்கிரம் வந்துருங்க மேடம், லேட் பண்ணாதீங்க. அவசரமா பார்க்கணும்னு சொன்னாரு. நான் சொன்ன டைமுக்கு அங்க இருப்பேன். Okay, madam. தேங்க்யூ.